நல்ல ஓய்வு நாளை நாம் அனுசரிக்கவும், இந்த ஓய்வு நாளின் நிறைவு ஆராதனையிலே ஆண்டவருடைய பாதபடிக்கு வரவும் தேவன் கொடுத்த ஸ்லாக்கியங்களுக்காக பாக்கியங்களுக்காக நம் மனதார தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். தீர்க்க தரிசனத்தின் முக்கியத்துவத்தை குறித்து நம்முடைய திருச்சபையில் நாம் தொடர்ச்சியாக தொடர் வேத பாடங்களை படிச்சுக்கிட்டு இருக்கிறோங்க. அதில் தீர்க்க தரிசனத்தின் முக்கியத்துவத்தை அறியும்படியாக தீர்க்க தரிசனமும் திருச்சபையும் என்ற தலைப்பில் முதல் பாடத்தை படித்தோம். தீர்க்க தரிசனத்தை ஒரு திருச்சபை அறியாமல் போனதுனால அதுக்கு அழிவு நேர்ந்தது என்றும், இரண்டாவதாக ஏமாற்றம் ஏன் என்ற தலைப்பில் படித்தோம். அங்கே எம்மாவூருக்கு போன 2 சீஷர்கள் அங்கே ஏமாற்றம் அடைந்தவர்களாய் புறப்பட்டு போனாங்க. ஏன் அவங்க ஏமாற்றம் அடைந்தவர்களாக புறப்பட்டு போனாங்க அப்படின்னா, அவர்களும் தீர்க்க தரிசனத்தை அறியவில்லை, அதனால் ஏமாற்றம் நிகழ்ந்தது என்பதை நம்ம படித்தோங்க. மூன்றாவதாக போன வாரம் நிறைவு ஆராதனையில் விடிவெள்ளி உங்கள் இருதயமில் உதிக்கும் அளவும் என்ற தலைப்பில் ஒரு சத்தியத்தை படித்தோம். விடிவெள்ளி என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் நம் இருதயங்களில் உதிக்கணும். எப்படி உதிக்கணும் அப்படின்னா, தீர்க்க தரிசனம் புரிந்தால்தான் கிறிஸ்து பிறக்க முடியும் அப்படின்ற காரியத்தை போன வார பாடத்தில் நம்ம படித்தோங்க. ஸோ அப்போ தீர்க்க தரிசனம் நமக்கு எவ்வளோ முக்கியம், இந்த முடிவு காலகட்டங்களில் தீர்க்க தரிசனத்தை நாம் அறிந்து கொள்வது எவ்வளவு அவசியம் என்பதை தொடர்ச்சியாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக நான் என்ன செய்யலான்னு நினச்சேன் அப்படின்னா, போன வாரம் 3 பேசிக்கான பாடம் கொடுத்துட்டோம். தானியல் புத்தகத்தினுடைய முக்கியத்துவத்தை கிறிஸ்துவம் சொல்லியிருக்கிறாங்க. தானியல் புத்தகத்தை நம்ம தொடர்ச்சியாக எடுக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி நான் திட்டம் போட்டு கொண்டிருந்து ஜெபம் செய்து கொண்டிருந்தேன். இப்போது ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் உங்கள் சபையில் நடக்கிற யூடியூப் லைவில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் ஒரு காரியம் நான் உங்ககிட்ட கேட்கணுமே அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது சொன்னாங்க, பாஸ்டர் தீர்க்க தரிசனம்னு சொல்கிறீங்களே, அப்படி என்ன பாஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் என்னம்மா புரிஞ்சு வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொன்னாங்க, எங்கள் சபையில் எங்கள் போதகர் ஆராதனையின் வேலையில் என் பேரை சொல்லி கூப்பிட்டு, அம்மா இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்ய போகிறாரு, நான் அதை தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் ஊழியக்காரர் சொல்லுவாருங்க ஐயா, அதுதானே தீர்க்க தரிசனம் அப்படின்னாங்க. அப்போ அம்மா நம்ம இன்னும் படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்துக்கு மீண்டும் கடந்து போகிறேங்க. ஆண்டவரே, அம்மாவுக்கு மட்டும்தான் இந்த கேள்வியா, இல்லை இந்த சத்தியத்தை கேட்கிற எல்லா பிள்ளைகளுடைய இருதயங்களிலும் தீர்க்க தரிசனம்னா என்னென்ற கேள்வி வைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு கேள்வி என் இருதயத்துக்குள்ளாக எழும்பியது. ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து தீர்க்க தரிசனத்தின் முக்கியத்துவத்தை படித்த நம்ம தீர்க்க தரிசனம்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாதான் அதை படிக்கும் பொழுது எல்லா காரியமும் புரியும் அப்படின்ற காரியத்தின் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, தீர்க்க தரிசனம் தான் என்ன, தீர்க்க தரிசனம் என்றால் என்ன அப்படின்ற காரியத்தை நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் படிக்க போகிறோங்க. ஆரம்பத்தில் சொன்னது போல் மற்ற திருச்சபைகளில் தீர்க்க தரிசனம் அப்படின்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, ஊழியக்காரர் யாரோ ஒருத்தவங்க பேரை கூப்பிட்டு ஆண்டவர் உனக்கு இந்த நன்மையை செய்ய போகிறாரு, நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறத தான் தீர்க்க தரிசனம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதாகமும் தீர்க்க தரிசனத்தை பற்றி என்ன சொல்லுது, தீர்க்க தரிசனம்னா என்ன, அதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது அப்படின்ற காரியத்தை நம்ம எல்லாருமே அறிந்திருக்கணுங்க. ஒரு சிறு ஜபத்தோடு கூட தீர்க்க தரிசனம்னா என்ன, ஆண்டவரே எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணலாங்களா? உமது வேதத்தில் உள்ள மகத்துவம் பார்க்கவே கண்களை திறந்திடும், எங்கள் கண்களை திறந்திடும், உமது வேதத்தில் உள்ள அதிசயம் பார்க்கவே கண்களை திறந்திடும், எங்கள் கண்களை திறந்திடும், ஆதியிலே உள்ள வார்த்தை நீரே நீரே, வார்த்தையான தேவன் நீரே நீரே, ஆதியிலே உள்ள வார்த்தை நீரே நீரே நீரே, வார்த்தையான தேவன் நீரே நீரே, வேதம் வேதம் சத்திய வேதம் வேதம், வேதம் வேதம் சத்திய வேதம் வேதம். பரிசுத்தமுள்ள தேவனே, உங்கள் வேதத்தின் மகத்துவங்களை எங்கள் கண்கள் காண, தீர்க்க தரிசனம்னா என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள நீர் எங்களை வழி நடத்தும், எங்களை ஒப்படைக்கிறோம். தேவனே,
இதை கண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இதை மிக பெருத்த ஆசீர்வாதமாய் மாறும்படியான கிருபைகளை ஆண்டவர் தொடர்ச்சியாய் தரும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். தீர்க்க தரிசனத்தை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா அந்த தீர்க்க தரிசனத்தை கொடுக்கிற தெய்வத்தை புரிஞ்சுக்கணுங்க. தெய்வத்தை புரியாம தீர்க்க தரிசனத்தை நம்மால் என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அப்ப தீர்க்க தரிசனம்னா என்ன அப்படி என்பதை படிப்பதற்கு முன்பதாக நம்ம தேவன் எப்படிப்பட்டவர், இந்த உலகத்துல எத்தனையோ கோடி தெய்வங்கள் இருக்குதுங்க. எல்லாருமே அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நாங்கள் தொழுவது தான் எங்கள் தெய்வம், நாங்கள் வழிபடுவது தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உலகத்தில் எல்லோருமே யார் தேவன் என்பதில் அவருடைய தனிப்பட்ட கருத்தை வச்சிருக்கிறாங்க. ஆனால் தெய்வம்னா யாரு, அவருக்கு இருக்க வேண்டிய குணாதிசயம் என்ன, அந்த குணம் இருந்தாதான் அவர்கள் தெய்வம் என்பதை நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுது. அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்க போகிறோம். தேவன்னா யாரு, தெய்வனா எப்படிப்பட்ட குணநலத்தோடு இருக்கணும், வசனத்தை வாசிக்கலாங்களா? ஏசாயா 41வது அதிகாரம் வசனம் 21 நான் வாசிக்க வேண்டும் என்று ஆசிக்கிறேன். இதில் கடவுள் யார் என்பதையும், கடவுள்னா அவங்களுக்கு இருக்க வேண்டிய குவாலிட்டி என்ன, தனித்தன்மை என்ன, குணம் என்ன என்பதையும் இங்க வசனத்தை வாசிக்க முடியுங்க. நான் வாசிக்கிறேன், உங்களால் பார்க்க முடியுதா பாருங்க. உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார், உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார். அவர்கள் அவைகளை கொண்டு வந்து சம்பவிக்க போகிறவைகளை நமக்கு தெரிவிக்கட்டும், அவைகளில் முந்தி சம்பவிப்பவைகள் இன்னவைகள் என்று சொல்லி நாம் நம்முடைய மனதை அவைகளின் மேல் வைக்கும்படிக்கும் பிந்தி சம்பவிப்பவைகளையும் நாம் அறியும்படிக்கும் நமக்கு தெரிவிக்கட்டும். வரும் காரியங்களை நமக்கு அறிவிக்கட்டும், பின்வரும் காரியங்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். அப்பொழுது நீங்கள் தேவர்கள் என்று அறிவோம், அல்லது நன்மையாவது தீமையாவது செய்யுங்கள், அப்பொழுது நாங்கள் திகைத்து ஏகமாய் கூடி அதை பார்ப்போம். அன்பானவர்களே, இந்த 3 வசனங்கள்ல தீர்க்க தரிசனம்னா என்னன்னு இருக்குது, தீர்க்க தரிசனத்தை கொடுக்கிற ஆண்டவர்னா யாருன்னு இருக்குது, உலகத்துல தெய்வம் அப்படின்னா யார் தேவன் என்பதை இந்த வசனம் அவ்வளவு நேர்த்தியா சொல்லி கொடுக்குதுங்க. யார் தெய்வம் என்பதை புரிகிற மாதிரி 3 வார்த்தைகளை சொல்கிறேன் பாருங்க. அதில் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வழக்கை கொண்டு வாங்கப்பா. இந்த 41வது அதிகாரம் முழுவதுமாகவே உண்மையான தேவன் யார், விக்கிரகங்களுக்கும் உண்மையான தெய்வத்துக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்ற காரியங்களை ஆண்டவர் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு அதிகாரங்க. இந்த அதிகாரத்தில் சொல்கிறாரு, தெய்வம்னா யாரு, நீங்கள் பார்க்குறதெல்லாம் தெய்வமாக மாறிடுமா, நீங்கள் வணங்குறதெல்லாம் தெய்வமாக மாறிடுமா, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் தெய்வமாக மாறிடுமா? இல்லை, தெய்வம் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி குணாதிசயம் இருக்கிறது, அந்த தெய்வத்துக்கென்று தனித்தன்மை இருக்கிறது. அந்த தனித்தன்மை என்ன தெரியுமா? வசனத்தை நான் வாசிக்கிறேன், 22 கவனமாக கவனிங்க. அவர்கள் அவைகளை கொண்டு வந்து சம்பவிக்க போகிறவைகளை நமக்கு தெரிவிக்கட்டும். சம்பவிக்க போகிறவைகளை தெரிவிக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சம்பவிக்க போகிறவைகளையே எது முந்தி சம்பவிக்கும் எது பிந்தி சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணுமா, சொல்லணுமா? அழகா அந்த வார்த்தை வருது, நாம் நம்முடைய மனதை அவைகளின் மேல் வைக்கும்படிக்கும் பிந்தி சம்பவிப்புகளை நாம் அறியும்படிக்கும் நமக்கு தெரிவிக்கட்டும். வரும் காரியங்களை நமக்கு அறிவிக்கட்டும், பின்வரும் காரியங்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். அப்பொழுது நீங்கள் தேவர்கள் என்று அறிவோம். அப்ப நல்லா சொல்லுங்க, தேவர்கள் தெய்வம் அப்படின்னா அதுக்கு இருக்க வேண்டிய குணம் என்னங்க? என்னம்மா குணம்? 3 பேர்ல யாராவது ஒருத்தவங்க தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. தெய்வத்துக்கு இருக்க வேண்டிய குணம் ஒன்று இருக்கிறது. என்ன குணம்? தெய்வம்னா எல்லாம் தெய்வம் இல்லைங்களா, தெய்வத்தை நிரூபிப்பதற்கு ஒரு குணம் இருக்கிறது. அந்த குணம் என்ன அப்படின்னா, எங்க எதிர்காலத்தை சொல்லு பார்ப்போம், வரும் காரியங்களை எங்களுக்கு அறிவிங்க பார்ப்போம். வரும் காரியத்தை அறிவிச்சாலும் அந்த வரும் காரியத்தில் எது முந்தி சம்பவிக்கணும் எது பிந்தி சம்பவிக்கணும், எது முன்னாடி நடக்கும் எது பின்னாடி நடக்கும், இதை சொல்றது தான் தெய்வம். இந்த குவாலிட்டி யார்கிட்ட இருக்குதோ அவர்தான் தெய்வம் அப்படின்ற விஷயத்தை நான் சொல்லலைங்க. எது சொல்லுது? வேதாகமும் சொல்கிறது. அன்பானவர்களே, தெய்வம் அப்படின்னா வரும் காரியங்களை நமக்கு அறிவிக்கணும்,
வரும் காரியங்களில் எது முந்தி சம்பவிக்கும், எது பிந்தி சம்பவிக்கும் அப்படின்ற காரியங்களை நிச்சயமா நமக்கு சொல்லணும். அதுதான் தெய்வம். உலகத்தில் எத்தனையோ மார்க்கங்கள் உண்டு, எத்தனையோ மதங்கள் உண்டு. எல்லாரும் அவருடைய நம்பிக்கைக்காக ஒரு புத்தகத்தை வைத்திருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களும் கருப்பு புத்தகத்தை வைத்திருக்கிறோம். நீங்கள் சொல்லுங்க, அந்த தெய்வம் வரும் காரியங்களை வேற இந்த தெய்வத்தை தவிர வேற ஏதாவது தெய்வம் அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்ட ஏதாவது பரிசுத்தம்னு சொல்லக்கூடிய புத்தகங்கள்ல வரும் காரியங்களை அறிவிச்சிருக்கிறாங்களா? அந்த வரும் காரியங்கள்ல எது முன்னாடி சம்பவிக்கும், எது பின்னாடி சம்பவிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்களா? அப்படி அவர்கள் உண்மையான தெய்வம் அப்படின்னா ஏற்கனவே அவர்கள் அறிவித்திருந்த காரியம் வரலாற்றில் ஏதாவது நடந்திருக்கிறதா? சிந்திச்சு பார்க்கணுங்க. தெய்வம் தீர்க்க தரிசனத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தெய்வத்தை புரிஞ்சுக்கணும்னு சொன்ன பாருங்க. தீர்க்க தரிசனம் சும்மா வராது. தீர்க்க தரிசனத்தை கொடுக்கிறவர் யார் அப்படின்னா தேவன் தான் கொடுக்க முடியும். அந்த தேவன் எப்படி கொடுப்பார் அப்படின்னா தீர்க்க தரிசனத்தில் எது முன்னாடி நடக்கும், எது பின்னாடி நடக்கும்னு சொல்லி டாப் டு பாட்டம் பிரித்து கொடுப்பார். நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேங்க. நீங்களும் ஒரு கருப்பு புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இதுதான் ஆண்டவர் பேசுகிற புத்தகம்னு நம்ம நம்புகிறோம். உங்கள் தெய்வம் இந்த மாதிரி காரியத்தை ஏதாவது முன்னறிவித்த சம்பவங்கள் வேதாகமத்தில் உண்டா? யாராவது எனக்கு உதவி செய்ய முடியுங்களா? யாராவது ஒரு நபர் ஒரு காரியத்தை சொல்ல முடியுமா? புரிகிற மாதிரி சொல்லட்டுங்களா? ஏதோ ஒரு சம்பவம் வருங்காலத்தில் நடக்க போகிறது. அந்த நடக்க போற சம்பவத்தை முன்கூட்டியே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே தெய்வம் சொன்னதா எங்கேயாவது கருப்பு புத்தகத்தில் வாசிக்க முடியுமா? யாருங்க? மத்தேயுவா 24வது அதிகாரம் சொல்றீங்க. ஓகே, இன்னும் அதெல்லாம் அதிகமாக நடக்கல இல்லைங்களா? ஏற்கனவே நடந்தது வரலாற்றில் ஏதாவது சம்பவங்கள்? இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிறப்பு, அவருடைய வாழ்க்கைக்கான காரியங்கள், வேற ஏதாவது? ஆதியாகமம் 3:15. நான் 2 நபரை சொல்றேன். உண்மையாகவே இந்த தெய்வம் வரும் காரியத்தை அறிவிச்சிருக்கிறாரான்னு பாருங்க. அந்த அறிவித்த காரியம் நிறைவேறி இருக்குதான்னு பாருங்க. அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தீர்க்க தரிசனம்னா என்ன என்பதை நம்ம தெளிவா புரிஞ்சிக்க முடியும். நான் பின்பற்றி வந்த ஒரு மார்க்கம் இருந்ததுங்க. அங்கேயும் இதே போல காரியங்கள் உண்டுங்க. அதற்கான விளக்கத்தையும் நான் சொல்லி தீர்க்க தரிசனம்னா என்ன அப்படின்ற காரியத்தை நான் நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன். அன்பானவர்களே, ஒரு சம்பவம் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னமே, எப்பொழுதுமே ஆண்டவர் சொல்ற வார்த்தை தான், ஒரு காரியத்தை நிரூபிக்கணும் அப்படின்னா 1 அல்லது 2 சாட்சிகளை கொண்டு தான் என்ன பண்ண முடியும்? நிரூபிக்க முடியும். ஏசாயா 41வது அதிகாரத்தில் சொன்னாரு, கடவுள் யார் அப்படின்னா வரும் காரியத்தை அறிவிக்கிறவர் தான் யாரு? கடவுள் அப்படின்னு சொன்னார். ஒரு சாட்சியை தான் பார்த்தோம். இன்னொரு சாட்சியை படிச்சிடலாங்களா? ஏசாயா 48வது அதிகாரம் வாங்களேன். ஏசாயா 46வது அதிகாரம் வாங்க. 48க்கு முன்னாடி 46வது அதிகாரம். இந்த 46வது அதிகாரத்தில் வசனம் 9 நம்ம வாசிப்போம் அப்படின்னா, இங்கேயும் உண்மையான தெய்வம் யாரு அப்படின்பதை நிரூபிப்பதற்கு சில காரியங்கள் இருக்கு. 9 11 வரைக்கும் நம்ம வாசிப்போம் அப்படின்னா இங்க அந்த சம்பவங்கள் இருக்கிறது. நான் குறிப்பிட்டு 11வது வசனத்தை மட்டும் நான் வாசிக்க போறேன். கவனமா கவனிங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கியோருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, எதை கேட்கணுங்களா ஆண்டவர்கிட்ட? தெய்வம்னா யாரு அப்படின்னு நினைக்கிறீங்களேப்பா, யார் தெய்வம் நான் சொல்லிட்டேன். வருங்காரியத்தை அறிவிக்கிறவர் தான் தெய்வம். அப்ப என்கிட்ட கேளுங்க, நான் வருங்காரியத்தை உங்களுக்கு அறிவிப்பேன். அப்படி அறிவிக்கிறதுனால நான் யார் அப்படின்னா தேவன் என்பதை நீங்க என்ன பண்ண முடியும்? புரிஞ்சிக்க முடியும். 3வது ஆதாரம் 48வது அதிகாரம். ஏசாயா 48வது அதிகாரம் 3வது வாக்கியத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். ரொம்ப கவனமா கவனிங்க. இங்க தான் ஆண்டவர் டாப் டு பாட்டம் ஒரு விஷயத்தை பிரித்து சொல்றாங்க. பூர்வ காலத்தில் நடந்தவைகளை ஆதி முதல் அறிவித்தேன், அவைகள் என் வாயிலிருந்து பிறந்தன, அவைகளை வெளிப்படுத்தினேன், அவைகளை சடுதியாய் செய்தேன், அவைகள் நடந்தன. நீ கடினமுள்ளவன் என்றும் உன் பிடரி நரம்பு இரும்பென்றும் உன் நெற்றி வெண்கலம் என்றும் அறிந்திருக்கிறேன். ஆகையால் என் விக்கிரகம் அவைகளை செய்ததென்றும் நான் செய்த சுரூபம் நான் வார்ப்பித்த விக்கிரகமும் அவைகளை கட்டளையிட்டதென்றும் நீ சொல்லாதபடிக்கு நான் அவைகளை முன்னமே உனக்கு அறிவித்து
அவைகள் வராததற்கு முன்னே உனக்கு வெளிப்படுத்தினேன். ஆண்டவர் சொல்றாரு, யார் தெய்வம் அப்படி என்பதை நீ ஏதோ ஒரு விக்கிரகத்தை வச்சு ஒரு சிலையை வச்சு இதுதான் எனக்கு இந்த காரியத்தை செஞ்சிச்சுன்னு சொல்லிடாத. ஏன் அப்படின்னா இந்த காரியம் நிறைவேறுவதற்கு முன்பதாகவே நான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக என்ன பண்ணிட்டேன், அறிவித்திருக்கிறேன். 43வது வசனத்தில் ஃபர்ஸ்ட் பகுதி, பூர்வ காலத்தில் நடந்தவைகளை ஆதி முதல் அறிவித்தேன், அவைகள் என் வாயிலிருந்து பிறந்தன. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆதி முதலா இருக்கிற எல்லா காரியத்தையும் நான் என்ன செய்த அப்படின்னா அது நடப்பதற்கு முன்பதாகவே என்ன பண்ணிருக்கிறேன், அறிவிச்சிருக்கிறேன். சரிங்க, வருங்காரியங்களை அறிவிக்கிறாரு. வருங்காரியங்களை அறிவிக்கும் பொழுது எது முன்னாடி நடக்குது எது பின்னாடி நடக்குது இது எல்லாம் சொல்றவர் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே மட்டுமா வருங்காரியத்தை சொல்கிறாங்க? மற்ற மார்க்கங்களில் வருங்காரியத்தை சொல்கிறது கிடையாதுங்களா? என்னங்க நினைக்கிறீங்க? நான் ஒரு ஹிந்து மார்க்கத்திலிருந்து வந்தபடியினால எனக்கு இதில் ஒரு பெரிய அனுபவம் உண்டு. எங்களுடைய குடும்பத்தில் ஒரு சிறிய பிரச்சனை. அந்த பிரச்சனையின் மத்தியில் ஒரு வாரம் தீர்ந்துடும், 2 வாரம் தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்லி நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அந்த பிரச்சனை தீர்ந்த மாதிரியே இல்லை, வளர்ந்துக்கிட்டே போகுது. அப்போ எங்கள் பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில் ஒரு நபர் குறி சொல்லுகிற நபர் இருக்கிறார். அவங்க சொன்னாங்க, எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது, நம்ம குடும்பத்தில் ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு சொல்லி, வாங்க பக்கத்தூரில் ஒருத்தர் குறி சொல்கிறவர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா கொஞ்சம் குறி கேட்டு வந்துடுவோம் அப்படின்னு எங்களை எல்லாரையும் கூப்பிட்டு போகிறாங்க. நாங்களும் போகிறோம். அங்கே போய் என்ன நடக்குது அப்படின்னா, நாங்கள் போய் நிற்கிறோம். நின்ன உடனே அந்த தேங்காய் பழம் இதையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொன்னோம். அதையெல்லாம் முன்னாடி வைங்க, ஒரு நெருப்பு குண்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, அதை முன்னாடி வைங்கன்ட்டாங்க. முன்னாடி அதை வச்ச மாத்திரத்தில் எங்கள் குடும்பத்தில் என்னென்ன நடந்ததோ 2 வாரத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டார். எனக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், எப்படி இது? அவரு எங்கள் குடும்பத்தில் ஒரு தவறு நடந்துச்சு, அந்த தவறு அப்படியே சொல்றாரு. ஏன் அடிச்சுக்கிட்டீங்கன்னு கேட்குறாரு, நடந்ததான்னு கேட்குறாரு, எல்லாம் தலையாட்டுறாங்க. அப்போ இவங்க எல்லாரும் அங்கேயே கீழே விழுந்து கேட்குறாங்க. நான் ஆச்சரியத்தோடு நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், எப்படி இது சாத்தியம்? எங்கள் பாட்டி எங்கள் தாத்தாலாம் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஐயோ சாமி, அடுத்தது என்ன நடக்கும், என் குடும்பத்தை குறித்து என்ன இருக்குது எனக்கு சொல்லுங்க அப்படின்னு பதறி போய் எங்க கேட்குறாங்க. அவர் ஒரு சில காரியங்களை சொல்லிட்டு, இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, 5001 வை, இதுக்கான பரிகாரத்தை என்ன பண்ணுறேன் செய்யறேன்ட்டார். நாங்களும் வச்சங்க, வச்சு எல்லா காரியங்களும் முடிஞ்சுது. ஆனால் சமாதான போக்குக்கான காரியம் வந்துச்சு, ஆனால் வரல. அப்போ எனக்கு ஒரு கேள்வி எழும்பியது, என் குடும்பத்தில் நடந்தது அவனுக்கு எப்படி தெரிந்தது? இது எப்படி சாத்தியம்? இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது ஆண்டவர்கிட்டையும் கேள்வி வந்துச்சு. ஏன் ஆண்டவரே, வருங்காரியத்தை அறிவிக்கிறதான் தெய்வம்னு சொன்னீங்கல்ல, அப்போ அவங்க சொல்கிறாங்களே அது என்ன அப்படின்னு நான் கேட்கும்போது அவர் சொன்னார், எப்பா அவன் சொல்கிறத நீ கவனிச்சியா? அவன் வருங்காரியத்தை டைரக்டாக சொன்னானா இல்லை ஏற்கனவே நடந்த விஷயத்த சொல்லி உங்ககிட்ட சொன்னானா அப்படின்னு ஆண்டவர் ஒரு கேள்வி வச்சாருங்க. அப்போ தான் உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிற. ஆமாம் இல்லை, நம்ம போய் நின்ன உடனே அவங்க எந்த காரியத்தை சொன்னாங்க? கடந்த காலத்தில் நடந்த விஷயத்தை தானே சொன்னாங்க. அதை வச்சு தானே அவங்க இதையெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மற்ற மார்க்கங்களிலும் நாங்கள் எதிர்காலத்தை அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எதிர்காலத்தை அறிவிக்கிறவங்களை நம்ம உற்று கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. எப்படி உற்று கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னா, அவங்க சொல்கிறவங்க கடந்த காலத்தை சொல்லிட்டு சொல்கிறாங்களா இல்லை டைரக்டாக எதிர்காலத்தில் நடக்க போகிற சம்பவத்தை சொல்கிறாங்களான்னு சொல்லி நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? கவனிக்க வேண்டியதாக இருக்குதுங்க. சரி, அவங்களால எப்படி அறிவிக்க முடியுது? எதிர்காலத்தை அறிவிக்கிறவர் தான் தெய்வம், அவங்களால எப்படி அறிவிக்க முடியுது? ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, அவங்களோடு இருக்கிறவன் யார் தெரியுமா? நம்ம தாத்தன் முப்பாட்டன் அதுக்கு முன்னாடி காலத்திலிருந்தே இருக்கிறவன் அவன். எங்கள் ஊரில் ஒரு ப்ரேயர் மீட்டிங்காக ஒரு பெண்டகாஸ்ட் பாஸ்டர் வந்தார். அந்த பெண்டகாஸ்ட் பாஸ்டர் எல்லார் வீட்டுக்குமே ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது 25 வருடத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணறை தூத்துட்டாங்க. அந்த இடத்துல வந்து நின்றுட்டு கரெக்டாக சொன்னார், இந்த இடத்துல ஒரு கிணறு இருந்துச்சு எங்கன்னு கேட்குறாரு. உங்களுக்கு எப்படியா தெரியும்னு நான் கேட்குறேன். எனக்கு ஆண்டவர் தான் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னாரு. அப்படிங்களா, சந்தோஷம் அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயத்தை அவங்கள உற்று நோக்கி பார்க்க 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 சில விஷயம் புரிய வந்துச்சுங்க. அப்போ தான் யோசிக்க ஆரம்பித்தேன்,
இன்னைக்கு தெய்வம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, எதிர்காலத்தை அறிவிக்கணும். அந்த எதிர்காலத்தை அறிவிக்கிறது தான் தெய்வம். கடந்த காலத்தை அறிவிக்கிறது இல்லை, எதிர்காலத்தை அறிவிக்கணும், வரும் காரியத்தை அறிவிக்கணும். அந்த வரும் காரியத்தில் எது முன்னாடி நடக்கும், எது பின்னாடி நடக்கும் என்பதை கரெக்டாக என்ன பண்ணுங்க, சொல்லணும். நானும் இந்த சத்தியம் புரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் அந்த குறி சொல்கிற நபர் இருந்தார். அவர்கிட்ட மீண்டும் நான் போனேன். என்னதான் நடக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போனேன். போயிட்டு இது உண்மையா பொய்யான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா இல்லையா? அப்போ நானும் அங்கே போய் இதற்கான காரியங்களை நான் திரும்பவும் அங்கே போய் நிற்கும் பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னா, மீண்டும் அதே கடந்த காலத்தை மட்டும்தான் சொல்ல முடிஞ்சுச்சு. எதிர்காலத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் பெரிய டாக்டர் ஆகிடுவீங்கன்னு சொன்னார். எல்லாருக்கும் சிரிப்பாக வருது இல்லைங்களா? எனக்கு சிரிப்பாக தாங்க வந்துச்சு. ஆனால் உண்மையாகவே ஒரு மருத்துவர் ஆகிடுவேன் அப்படின்னு சொன்னார். ஏதோ ஒரு புறத்தில் அது உண்மையாக இருந்தாலும் அவர் சொன்ன மருத்துவரை என்னால் என்ன பண்ண முடியலை, ஆக முடியலை. ஸோ அப்போ தான் சிந்திக்க ஆரம்பித்தேன், சாத்தான் எவ்வளவு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். உண்மையான தெய்வத்தை அநேகர் புரிந்து கொள்ளாதபடி அவன் வஞ்சகத்தை எங்கே வச்சிருக்கிறான் அப்படின்னா, இந்த தீர்க்க தரிசனத்தை வச்சிருக்கிறாங்க. அன்பானவர்களே, நீங்கள் யோசித்து பாருங்க. வெளியில் நான் எதிர்காலத்தை சொல்கிறவங்க எல்லாருமே எப்படி சொல்லுவாங்கன்னா, கடந்த காலத்தில் நடந்தது சொல்லி தான் சொல்லுவாங்க. ஏன்னா சாத்தானுக்கு எதிர்காலம் தெரியுமானா தெரியாது. அவன் எப்படி கெஸ் பண்ணுவான் அப்படின்னா, நாம் நடக்கிற நடையிலும் நாம் செய்கிற செய்கைகளுமே அவன் கெஸ் பண்ணக்கூடியவன். அவங்களோடு இருக்கிறவன் யார் அப்படின்னா, நம்ம தாத்தா முப்பாட்டம் காலத்துக்கு முன்பதாக இருந்து ஒருத்தன் இருக்கிறாரு பாருங்க. அவர்களோடு இருக்கிறபடினால கடந்த காலத்து நிகழ்வுகள் எல்லாவற்றையும் வந்து அவர்களிடத்துல தெரிவித்து நம்ம நம்பிக்கை எப்படி பறிப்பான் அப்படின்னா, கடந்த காலத்தை சொல்லும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவோம், ஐயோ எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கடா, இனிமேட்டு சொல்ல போறதும் உண்மைதான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருவோம், ஒப்பு கொடுத்துருவோம். அன்பானவர்களே, ஆனால் தெய்வம்னா யார் அப்படின்னா, எதிர்காலத்தை அறிவிக்க வேண்டும், பிந்தைய காலத்தை இல்லை. ஆண்டவருடைய குணம், தெய்வத்தினுடைய குணம் என்ன அப்படின்னா, எதிர்காலத்தில் நடக்க போற சம்பவத்தை எது முன்னாடி நடக்கும் எது பின்னாடி நடக்கும் என்பதை அவ்வளவு நேர்த்தியாக தெளிவாக சொல்ல வேண்டும். சரிங்க, கேள்வி, உங்க தெய்வம் அப்படி ஏதாவது அறிவிச்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்ட நிறைய பேர் நிறைய காரியத்தை சொன்னீங்க. உண்மையாகவே 2 மனிதனை குறித்து வேதாகமத்தில் என்னால் படிக்க முடிஞ்சு. அவன் பிறக்கவே இல்லை, அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி பேரை வச்சிடறாரு. அவன் பிறக்கவே இல்லை, அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் பிறந்து என்ன செய்வான் என்பதையும் சொல்லி வச்சிடறாரு. அந்த 2 நபர் யார் தெரியுங்களா? கோரேஸ், ஒரு நபர் கோரேஸ், மற்றொரு நபருங்க யாருங்க? ஓகே, சரி வாசிக்கலாங்களா? மற்றொரு நபர் யார் என்பதை கொஞ்சம் நம்ம வாசித்து புரிந்து கொள்ளுவோம். 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 2வது வாக்கியம். 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 2வது வாக்கியம். யாராவது ஒருத்தவங்க வாசிக்கிறீங்களா? ம் 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 ஆமாங்க. பாருங்க, இந்த மனுஷன் பிறக்கவே இல்லை. யோசியா என்ற ஒரு மனுஷன் பிறக்கவே இல்லை. அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா எனும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அடுத்த வார்த்தையை கவனிங்க. அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான், மனுஷரின் எலும்புகள் உன்மேல் சுட்டெரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி. ஏங்க, இப்படி ஒரு விஷயத்தை ஆண்டவர் முன்கூட்டியே சொல்றாரு. இந்த மனுஷன் பிறந்தானா? ஆண்டவர் சொன்னது போலவே இவன் செய்தானா? வசனத்தை வாசிக்கலாங்களா? வாங்க. 2 ராஜாக்கள் 23வது அதிகாரம். 2 ராஜாக்கள் 23வது அதிகாரம். இந்த 23வது அதிகாரத்தில் வசனம் 16 நான் வாசிக்கிறேன், நீங்க கவனமாக கவனிங்க. பைபிளை பாருங்க, எல்லாரும் பைபிளை பாருங்க. யோசியா திரும்பி பார்க்கிற போது அங்கே அந்த மலையில் இருக்கிற கல்லறைகளை கண்டு ஆட்களை அனுப்பி அந்த கல்லறையில் உள்ள எலும்புகளை எடுத்து வர செய்து, இப்படி நடக்கும் என்று தேவனுடைய மனுஷன் கூறின கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவைகளை அந்த பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்து அதை தீட்டாக்கினான். பாத்தீங்களா? தெய்வம் அப்படின்னா
இந்த மனுஷன் பிறக்கவே இல்லை, பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றாரு இப்படி ஒரு மனுஷன் பிறப்பான், அவன் பலிபீடத்தின் மேல் எலும்புகளை சுட்டெரிப்பான்னு சொன்னாரு. நடந்துச்சா? முதல் சம்பவங்க. எப்பயுமே ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியம்தான். ஒன்று அல்லது இரண்டு சாட்சிகள் இல்லாமல் எதை என்ன பண்ணக்கூடாது, நம்பக்கூடாது. ரெண்டாவது சாட்சிக்கு போலாங்களா? இதே போல வரலாற்றில் பிறக்கவே இல்லை பேர் வச்சாருன்னு சொன்ன பாருங்க. அவர் யாருங்க? கோரேஸ். வசனத்தை வாசிக்கலாங்களா? வாங்க அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். ஏசாயா 44வது அதிகாரம். ஏசாயா 44வது அதிகாரம். இந்த 44வது அதிகாரத்தில் வசனம் 28 நம்ம வாசிப்போம். அப்படின்னா ஒரே நிமிஷம். 44வது அதிகாரம் 28. கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்கிறவர் நானே. அந்த கோரேஸ் என்ன செய்வான் அப்படின்றத 45வது அதிகாரத்தில் சொல்லிக்கிட்டே வராங்க. வசனம் 3 வாசிக்கிறேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. மனுஷன் பிறக்கவே இல்லை, ஆண்டவர் பேரை வச்சுட்டாரு. பேரை வச்சு கோரேஸ்னு ஒருத்தன் பிறப்பான், அவன் பாபிலோனை கவிழ்ப்பான் அப்படின்னு சொன்னாரு. கோரேஸ் பிறந்தாரா? பிறந்தாருங்களா? எங்க இருக்குதுங்க ஆதாரம்? எஸ்ரா 1:1. எஸ்ராவின் புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வாக்கியத்தை யாராவது வாசிக்கிறீங்களா? வசனம் சொல்லுது, எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே. அப்ப கோரேஸ் பிறந்தாரா? பாருங்க, 2 சாட்சி. மனுஷன் பிறக்கவே இல்லை, ஆண்டவர் சொன்னாரு. மனுஷன் பிறக்கவே இல்லை, பெயர் வச்சாரு. தெய்வம் அப்படின்னா வருங்காலத்துல நடக்க போற காரியத்தை அப்படியே சொல்லி அது நடக்கிறது தான் உண்மையான தெய்வம். அப்ப தெய்வம் அப்படின்னா தனித்துவம் என்ன அப்படின்னா, அவர் வரும் காரியங்களை அறிவிக்க வேண்டும். அந்த வரும் காரியங்களில் எது முன்னாடி நடக்கும் எது பின்னாடி நடக்கும் என்பதை தெளிவுபடுத்தி கொடுப்பவர் தான் யாருங்க? தெய்வம். 2 சாட்சியை பார்த்தோம். சரி, ஒரு கேள்வி, ஏன் இதையெல்லாம் முன்னாடி அறிவிக்கிறாரு? முன்னாடி அறிவிப்பதற்கான காரணம் என்ன? வசனத்தை வாசிக்கலாங்களா ஒரு வசனத்தை? யோவான் 14வது அதிகாரம் 29ஆம் வசனம். ஏன் இதையெல்லாம் முன்னாடி அறிவிக்கிறாரு? யோவான் ஆண்டவர் சொல்றாங்க, ஏன் நான் முன்னாடியே சொல்றேன் அப்படின்னா, இவைகள் நடக்கும் பொழுது என்ன செய்யணுமா? நீங்கள் தேவனை விசுவாசிக்கும்படியாக இதை முன்னமே சொன்னேன். அன்பானவர்களே, பல கோடி தீர்க்க தரிசனங்கள் வேதாகமத்தில், பல நூறு தீர்க்க தரிசனங்கள் வேதாகமத்தில் உண்டுங்க. அந்த தீர்க்க தரிசனங்களை படிக்கிற நாம அது நடக்கும் பொழுது நம்ம தெய்வத்தினுடைய மகத்துவத்தை நம்ம புரிஞ்சு கொள்றோமா? அதை புரிந்து கொள்வதற்காக தான் ஏன் ஆண்டவர் முன்கூட்டியே தீர்க்க தரிசனமான செய்திகளை சொல்றார் அப்படின்னா, நம்ம யாரை விசுவாசிக்கணும்? தேவனை விசுவாசிக்கணும். அதற்காக தான் அதை முன்னமே சொல்கிறேன் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். தெய்வம் அப்படின்னா என்ன என்பதை புதிய ஏற்பாட்டில் 2 சாட்சி. ஒரு வசனம் யோவான் 14:29. இன்னொரு வசனத்தையும் வாசித்துருவோம். யோவான் 16:13 வாசிங்க பார்ப்போம் யாராவது ஒருத்தவங்க. என்ன காரியங்களை அறிவிப்பாருங்களா? வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அன்பானவர்களே, தெய்வம் அப்படின்னா வரப்போகிற காரியங்களை அறிவிக்கணும். வரப்போகிற காரியத்தில் எது முன்னாடி நடக்கும் எது பின்னாடி நடக்கும், எந்த சம்பவம் முந்தி நடக்கும் எந்த சம்பவம் பிந்தி நடக்கும் என்பதை அறிவிக்கிறது தான் உண்மையான தெய்வம். அப்ப தீர்க்க தரிசனம் அப்படின்னா என்ன அப்படின்னா, முன்னாடி பின்னாடி நடக்க போற எல்லா சம்பவங்களையும் தெய்வம் முன்னாடி எங்க கொடுத்துட்டாரு? வேதாகமத்தில் கொடுத்துட்டாருங்க. வேதாகமத்தின் மூலமாய் தேவன் பின் நாட்கள் நடக்க போற எல்லா சம்பவத்தையும் முன்கூட்டியே சொல்லி வச்சிருக்கிறாரு. அப்ப தீர்க்க தரிசனம் என்பது இனி நடக்க போகிற சம்பவங்களை நாம் அறிந்து தேவனை விசுவாசிக்கும்படியாக தீர்க்க தரிசனத்தை எங்கிருந்து சொல்லணும்? எங்கிருந்து சொல்லணும்? வேதாகமத்திலிருந்து சொல்லணும். ஒரு ஊழியக்காரர் எழும்பி, நான் உங்களுக்கு இன்னைக்கு தீர்க்க தரிசனம் சொல்றேன், நீங்க இப்படி ஆயிடுவீங்க அப்படி ஆயிடுவீங்க, அது ஆண்டரேன்ட்டு கிடையாது.
அது தீர்க்க தரிசனம் இல்லை, அது பொய்யான தீர்க்க தரிசனம். உண்மையான தீர்க்க தரிசனம்னா என்ன அப்படின்னா, கர்த்தர் எல்லா காரியங்களையும் பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தின் தீர்க்க தரிசனமாய் வெளிப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்த வேதாகமத்தை யார் ஒருவங்க முன்னறிவிக்கிறவர்களா இருக்கிறாங்களோ அதுதாங்க தீர்க்க தரிசனம். சரி, பைபிள் எப்படிங்க பாச நீங்க தீர்க்க தரிசனம் சொல்றீங்க? பைபிள் அது வேதம் தானே, எப்படி தீர்க்க தரிசனம் சொல்றீங்க? வாங்க ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 3வது வாக்கியத்தை கொஞ்சம் வாசிக்கலாங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனம். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறோம். எந்த தீர்க்க தரிசன வசனம்? பைபிள் இருக்கிற வெளிப்படுத்தல் புத்தகம், தானியேல் புத்தகம். ஏன் வெளிப்படுத்தல் தானியேல் அப்படின்னா, இனிமேட்டு உலகத்தில் நடக்க போற எல்லா சம்பவங்களையும் ஆண்டவர் தீர்க்க தரிசன புத்தகங்களாக, நம்முடைய காலத்துக்கு தானியேல் வெளிப்படுத்தல் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசிகளை கொண்டு அநேக புத்தகங்களை எழுதி வச்சார். மோசையினுடைய 5 ஆகமங்கள்ல தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்குமே எல்லா பகுதிகளிலும் எது நிறைந்திருக்கிறது அப்படின்னா, தீர்க்க தரிசனம் நிறைந்திருக்கிறது. அப்ப தீர்க்க தரிசனம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வைப்போம் அப்படின்னா, இனி வரக்கூடிய நாட்களில் சம்பவிக்க போகிற காரியங்களை தேவன் முன்கூட்டியே எங்க சொல்லியிருக்கிறாரு? வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறாருங்க. அப்ப ஏன் ஆண்டவர் முன்கூட்டியே அதை அறிவிக்கிறார் அப்படின்னா, அந்த சம்பவம் நடக்கும்போது ஐயோ என் தேவன் இதை முன்கூட்டியே சொல்லியிருக்கிறாரு, என் தேவன் உண்மையான தேவன், அவர் சகல காரியங்களும் செய்ய வல்லவர் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் நீங்களும் நானும் தங்களை அர்ப்பணம் செய்வதற்காக தான் ஆண்டவர் எதை கொடுத்திருக்கிறாரு? தீர்க்க தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு சாத்தான் இந்த தீர்க்க தரிசனத்தை புரிஞ்சிக்காதபடி எவ்வளவு கண்ணிங்கா செயல்படுறான் தெரியுங்களா? வருத்தத்தோடு ஒரு விஷயம் சொல்கிறேங்க, இன்றைக்கி நம்ம திருச்சபைகள், அநேக திருச்சபைகளில் தீர்க்க தரிசன பகுதியே இல்லை. இயற்கை செய்தி, ஆரோக்கிய செய்தி அப்படின்னு சொல்லி எல்லா செய்திகளை வச்சிருக்கிறோமே, தீர்க்க தரிசன செய்தி என்று ஒரு செய்தியை வச்சிருக்கிறோம்மா? ஏன் அதை வைக்கவில்லை என்று சொல்லி ஆணுடைய சமூகத்தில் நீண்ட நாட்களாக நான் ஜெபித்த நாட்கள் உண்டுங்க. அதனுடைய முக்கியத்துவத்தை திருச்சபை அறியாமல் இருக்கிறபடினால திருச்சபையில் எது இல்லை அப்படின்னா தீர்க்க தரிசன பகுதி இல்லை. நீங்க சொல்லுங்க, வரப்போகிற காரியங்களை ஆண்டவர் எப்படி கொடுத்திருக்கிறாரு? முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக தம்முடைய தீர்க்கதரிசி மனுஷர்களாகிய பரிசுத்த வேதாகமத்தில் கொடுத்திருக்கிறார். இப்போ அதை படிச்சாதானே நம்ம அந்த வரும் காரியங்களை வரும்போது நம்ம அதை விசுவாசிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் நானும் தீர்க்க தரிசன பகுதியை புரிஞ்சிக்காம அந்த சம்பவம் நடக்கும்போது நம்மளால விசுவாசம் வைக்க முடியுமா? முடியாதுங்க, முடியாது. எதிர்வரும் காரியங்களை நம்ம வசனத்தை வாசித்தோம். யோவான் 16வது அதிகாரத்தில் வரும் காரியங்களுக்கு அறிவிப்பார் அப்படின்னு சொல்லி வாசித்தோமே. எங்கிருந்து அறிவிப்பார்? வரப்போகிற காரியம் ரொம்ப பயங்கரமான காரியம் அப்படின்னா அந்த காரியத்தை எங்கிருந்து அறிவிக்க முடியும்? தீர்க்க தரிசன பகுதியிலிருந்து தான் அறிவிக்க முடியும். ஏன் நம்ம திருச்சபையில் தீர்க்க தரிசன பகுதி இல்லை? அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, தீர்க்க தரிசனம் என்பது கடைசி காலத்தில் மக்களை காப்பாற்றுகிற பேர் ஆயுதம். சாத்தான் அந்த விஷயத்தை புரிஞ்சதுனால தான் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, தீர்க்க தரிசனத்தின் மீது மக்களை கொண்டு வராதபடி அவன் வெறும் மற்ற காரியங்கள், மேலோட்டமான சத்தியங்களை அப்படியே கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறான். ஒரே ஒரு வசனத்தை நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். மத்திய எழுதின நற்செய்தி நூல் ஒரு முக்கியமான விஷயத்தை கிறிஸ்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அதை நம்ம எல்லாருமே இந்த நாட்களில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்குதுங்க. எங்கே வாசிக்க போகிறோம் அப்படின்னா, மத்திய 24வது அதிகாரம் 19வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கவனிங்க. கடைசி கால சம்பவங்கள், முடிவு கால சம்பவங்கள் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறாரு. அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. யாருக்குங்களா? கர்ப்பவதிகளுக்கும். யாரை பற்றிங்க ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு? கடைசி கால சம்பவத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே என்ன கர்ப்பவதிகளுக்கு அங்கே என்ன நடக்க போகுது? பால் கொடுக்கிறவர்களுக்கு என்ன சம்பவம் வரப்போகுது? ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? திருச்சபை விசுவாசிகளுக்கு திடமான ஆகாரத்தை கொடுக்கணுங்க.
குழந்தைகளாய் வைத்துக்கொண்டு வெறும் பாலை மாத்திரமே கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவர்களுக்கு ஐயோ. பால் கொடுக்கிறவர் யார் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். இன்னும் திருச்சபைகளை குழந்தையாகவே நம்ம வச்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னா வரும் காரியங்கள் ஆபத்து வரப்போகிறது. அந்த ஆபத்திலிருந்து ஒருபோதும் நாம் தப்பிக்கவே முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. கர்ப்பவதி என்பது யாரை குறிக்கும் தெரியுங்களா? ஊழியக்காரன். பவுல் சொன்னாரா, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் என்ன வேதப்படுறேன்? கர்ப்ப வேதனைப்படுகிறேன்னு சொன்னார். அந்த கர்ப்ப வேதனை என்பது யாருக்கு? நான் ஊழியக்காரனுக்கு. கர்ப்பவதி யார் அப்படின்னா ஊழியக்காரன். ஊழியக்காரன் திருச்சபைக்கு இந்த காலத்தில் எப்படிப்பட்ட சத்தியத்தை கொடுக்கணும் அப்படின்னா திடமான ஆகாரத்தை கொடுக்கணும், ஆத்துமாக்களை திடப்படுத்துகிற சத்தியத்தை கொடுக்கணும். அதை விட்டுட்டு மேலோட்டமான பாலான ஆகாரங்களை கொடுத்துக்கிட்டு ஆத்துமாக்களை இன்னும் அப்படியே வைத்து கொண்டிருந்தா ஆண்டவர் சொல்றார், அவர்களுக்கு ஐயோ. அன்பானவர்களே, தீர்க்க தரிசனத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்ம இவ்வளவா பாடங்களை படிச்சிட்டோம். 4 பாடங்களை படிச்சிட்டோம். அடுத்த வாரத்திலிருந்து தீர்க்க தரிசனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க போகிறோங்க. ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை, எல்லாத்தையுமே கதை வழி பாடமாகவே கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான். ஆண்டவரே, விசுவாச பிள்ளைகள் ஒருவரும் தீர்க்க தரிசனத்தை புரிஞ்சுக்காமல் போகக்கூடாது. எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் தெளிவாக புரியணும். புரிகிற வகையில் நீங்கள் தான் பேசணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் தொடர்ச்சியாக ஜெபித்து கொண்டிருக்கிறேங்க. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அப்போ தீர்க்க தரிசனம்னா என்ன? வரும் காரியங்களை தேவன் நமக்கு முன்கூட்டி எங்கே கொடுத்துருக்கிறாரு? வேதாகமத்தில் கொடுத்திருக்கிறாரு. வேதாகமத்திலிருந்து வெளிப்படுவதுதான் தீர்க்க தரிசனம். வேதாகமத்தை தவிர்த்து யாரோ ஒரு ஊழியக்காரரு இந்த நாளில் இது உனக்கு நடக்கும், இப்படியெல்லாம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவன் மெய் தீர்க்கதரிசி இல்லை, பொய் தீர்க்கதரிசி. வேதாகமம் இல்லாமல் ஒரு தீர்க்க தரிசனம் ஒருவன்றிருந்து வருகிறது அப்படின்னா அது நிச்சயமாகவே பொய்யான தீர்க்க தரிசனம் என்பதை நம்ம என்ன பண்ணுங்க புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நான் காலையிலேயே அறிவிப்பு கொடுத்துருந்தேன். இதை ஒரு சிலர் வாங்கியிருந்தீங்க. இன்னும் சில கொஸ்டின் என்கிட்ட இருக்குது. இப்படிப்பட்ட அற்புதமான சத்தியங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு ஆன்சர் பண்ணணும். நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது தான் நம்ம இன்னும் பாலை உண்ணு கொண்டிருக்கிறோமா இல்லை திட ஆகாரத்தில் இருக்கிறோமா என்பதை புரிஞ்சிக்கவே முடியும். ஸோ இதை யாராவது விருப்பமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் போகும்போது பெற்றுக்கொண்டு போங்க. கர்த்தர் தாமே நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு சாமிலையா வீட்டில் வீட்டு கூட்டம் வைத்திருக்கிறோம். நாளைக்கு சரியாக 7:30 மணி அளவில் சாமிலையா வீட்டில் வீட்டு கூட்டம் தொடங்கிடும். ஆனால் அங்கே வீட்டு கூட்டத்துக்கு புறப்பட்டு போகிற பிள்ளைகள் ஒரு 6:40க்கெல்லாம் நம்ம 6:40க்கெல்லாம் இங்கே சபைக்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா இங்கேருந்து நம்ம எல்லாரும் புறப்பட்டு போங்க. கர்த்தர் தாமே நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம யாவரும் எழுந்து நின்று